வந்திருக்கிறது தமிழ் கேமர் சோன் நேடுகள் எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஃப்ட் சர்வலுடைய பார்ட் 3 கேம் ப்ளே. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு 111 வியூஸ் பார்ட் 2க்கு வந்து கொடுத்துருவீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸு. ஓகேங்களா, இப்போதைக்கு 111 வியூஸ் எனக்கு பெருசு தான். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் வந்துட்டு போன டைம் வந்து யாருமே அதிகமாக கமெண்ட் பண்ணல. அடுத்து வந்து என்ன ஃபிஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். யாருமே அதிகமாக கமெண்ட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணாதனால இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணியாச்சு. அது வந்துட்டு ஒரு காட் ஃபிஷ்ஷு, அடுத்து வந்து ஒரு பட்டர் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. மைன்கிராஃப்ட் பிடிக்கூடிய பார்ட் 1 சர்வைவல் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம், அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இப்போ பட்டர் ஃபிஷ் கிடச்சிருக்கு. நீங்கள் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. நான் நிச்சயமாக வந்து சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஒரு 2 to 3 நாளுக்குள்ளே வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும் மைன்கிராஃப்டுடைய பார்ட் 2. ஓகேங்களா, இந்த ஷார்க்கை வந்து அட்டாக்கே பண்ண முடியல காய்ஸ். ஓகேங்களா, பொவ்வு அடைஞ்சு போச்சு. ஓகே, கூடிய விரைவில் நம்ம வந்துட்டு ஷார்க்கை டார்கெட் பண்ணி கொலை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. ஷார்க்கை கொலை பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேஸ் வந்து எவ்வளோ நம்மளால் பெருசு முடியுதோ அவ்வளோ வந்து பெருசு பண்ண போகிறோம். ஷார்க்கை கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கில் ஷார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 4ல் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஷார்க்கை எப்படி கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுடுறேன். ஓகேங்களா, எய்ம் கரெக்டாக வச்சு அந்த ஷார்க்கு மேலே அடித்தா தான் அந்த ஷார்க் கில் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன புதுசான விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த போட்டெல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்லை கைஸ், எல்லாம் தூரமாக தான் போகுது. நீங்கள் வந்துட்டு இந்த போட்டை பிடிக்கிற வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் 2. அதில் வந்துட்டு நான் அந்த ஒரு போட் வரும், அதில் வந்து நான் ஏறி நின்றுருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள், வாட்டருக்காகவே 3 கேன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் மழை வேறு பெய்யவே மாட்டேங்குது. 4 வாட்டர் டேங்கர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து ஹவுஸ் பில்டிங் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் நாம் ஒரு ஹவுஸ் பில்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹவுஸ் பில்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ் பில்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஷார்க் வந்து அட்டாக் பண்ண வந்துருக்குது. இப்போ அந்த ஸ்பியர் எடுத்து ஷார்க்கை கில் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஏன் அப்படி அந்த உடைக்கிறேன்னா அதுவே ஆல்ரெடி முக்கால்வாசி உடஞ்சிருச்சு. ஸ்பியர் வேறு உள்ளார இருக்குது, அதை எடுத்து கில் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஷார்க் அதை உடச்சிட்டு போயிடும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் தேவைப்படுது, அவ்வளோதான். நம்மகிட்ட ரோப் இல்லையா, பிளாங்க் இல்லையா? பிளாங்க் இருக்குது, ரோப் தான் இல்லை. ஓகே, இருக்கிற பிளாங்க்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நிறைய இப்போ இது பண்ண வேண்டியிருக்கு. மெர்ச்சன்ட் வேறு வரப்போகிறான். ஓகே, அவன் வரப்போகிறான்றது அந்த டைமிங்கில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மெர்ச்சன்ட்டு ஒரு போட்டு கிராஸ் ஆகுதுன்னா அப்போ தான் அந்த மெர்ச்சன்ட் வரான். என்னன்னு தெரில, ஒருவேளை போட்டுக்கும் மெர்ச்சன்ட்டுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கா என்னன்னு கூட தெரில. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த போட் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கலாம். அந்த போட் கிடச்ச உடனே நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, மெர்ச்சன்ட் வராங்க, அங்கே வரான். அவன் கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஹாய் காட்டினோன்னா அவன் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துடுவான். ஓகே, கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக த்ரோ பண்ணணும். இது வேறு மாட்டவே மாட்டேங்குது ஹைட்டாக. அவ்வளோதான் கைஸ். எங்கே அந்த போட்? அங்கே வராங்க கைஸ் அவன். ஓகே, ஃபுட்டையும் நம்ம இது பண்ணியாச்சு. ஓகே, எங்கடா மெர்ச்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் மெர்ச்சன்ட் அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். ஓகே, என்ன இருக்குது, இன்னொரு டைம் மெர்ச்சன்ட் வரதான் போகிறான். அப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்.
இந்த போட்டு வந்து எவ்வளோ பெருசாக போகுது மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் இந்த போட்டை எப்படி பெருசு பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வந்துட்டு என்னடா இவன் தண்ணியே எப்போ பார்த்தாலும் சுடச்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், வாட்டர் லெவல் ட்ரெயின் ஆகிறது. போன டைம் நீங்கள் பார்க்கலான்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவை. வாட்டர் லெவல் செம்மையாக ட்ரெயின் ஆகும் கைஸ். அந்த ட்ரெயின் ஆகிறத நம்மளால் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆனாலே நான் வந்து 3 பில்டு பண்ணி அதுவே இதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிச்சி வைக்கிறது தான். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன ஒன்று இருக்குது. இதில் கயாக்குன்னு ஒன்று இருக்குது கைஸ். இந்த கயாக்கை மேட் பண்ணுறதுக்கு 20 க்ளூ தேவைப்படும். சரி, க்ளூ தான்லா, இதில் க்ளூ மேக் பண்ணுறதுக்கு ஏன்டா இவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போதே நீங்கள் யோசிச்சிருக்கணும். சரி, இந்த க்ளூ வந்து மேக் பண்ணுறதுக்கு 40 ரோப் தானே, ஈஸியாக மேக் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா 40 ரோப் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு நிறைய சீவீடு வேணும். இதை 40 ரோப்புக்கு நீ ஈஸியாக இந்த க்ளூ மேக் பண்ணிடலாமான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ளூ மேக் பண்ணுறதுக்கே 40 ரோப் கிட்டே கேட்பானுங்க. அந்த ஒரு க்ளூக்காக நான் இந்த போட் இருக்குதுல்ல, நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற இந்த போட் பெருசு பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பில்டிங்காகவே கட்டலாம். அந்த 40 ரோப் வச்சு எவ்வளோ பெருசாக கட்டலாம். ஆனால் இதில் ஒரு க்ளூ சர்வசாதாரணமாக 40 ரோப் கேட்குதுன்னா, அப்போ 20 க்ளூன்னா வச்சுக்கோங்க எவ்வளோ இதுன்ட்டு. 40 ரோப்பு 20 க்ளூ, மொத்தம் 800 ரோப் இருந்தால் தான் அந்த கயாக்கை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே, அது ரெடி ஆகிடுச்சு. கேபேஜ் 27 சீவீடு இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஐயோ, தண்ணி வேறு. காட் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகே, போய்ட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். உடஞ்சிரும். ஐயோ சாமி, எத்தனை டைம் தான் நம்ம மேக் பண்ணுறதுன்னு நம்மளுக்கே தெரில. ஓகே கைஸ், நம்ம சேனலில் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் த 4 subscribers to watching the video and the subscription. ஓகேங்களா? வெரி தேங்க்ஸ். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மைலி இமோஜி வந்துட்டு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்மைலி இமோஜை போட்டு நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னதே தெரிஞ்சிருக்கும். 4 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளால் 43 இருக்குது. மேட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம வந்துட்டு அது வேறு மாட்டலையா போயிடுச்சுங்க. மாட்டிக்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவனே இழுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த அழுத்து பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே பாருங்கள், போட்டோன்னா அது வந்துட்டு சிக்கிட்டோம். நான் இதை அழுத்தி பிடிச்சிட்டு இதுக்கெல்லாம் தேவையே கைஸ். நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 23 ரோப் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாவ், இங்கே பாருங்கள், போட்டை வந்து பெருசு பண்ணியாச்சு. சுற்றி உடஞ்சி போச்சு. ஓகே, ஒரு முழுசாக ஒரு ஃப்ளோரை கட்ட விட மாட்டேங்கிறானுங்க. என்னது? ஐயோ, ஒரு ரோப் இல்லையா? ஓகே, அதை நம்ம கேட்ச் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அழுத்துரும். நான் எதுவுமே கிளிக் பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழுத்துரும்.
கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு டச்சிங் சிம்பிள் மாதிரி லைட்டாக காமிக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வளர்க்குதா? டச் பண்ணால் ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கும் கைஸ். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இழுத்துட்டு வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள் வருதா? இது வந்துட்டு ஒரு சர்வைவல் கான்செப்ட் கொண்ட கேம் தான் இது. ஓகேங்களா? சர்வைவல் அண்டு கிராஃப்ட்டு டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. நல்ல கேம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னா, எப்படி இந்த இடத்துல சர்வை பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கணுன்னா இது கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த சர்வைவல் கேம் வந்துட்டு இதில் வந்துட்டு அன்லிமிட்டடாக இந்த பாக்ஸஸ் வந்து இந்த சீலை வந்துட்டு மிதந்துக்கிட்டே வரும். இதுதான் ஒரு இதோடைய கான்செப்டே. ஓகேங்களா? இந்த கான்செப்டை நீங்கள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக இந்த கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சர்வைவராகவே மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய 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 இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸ் கேம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த சஸ்பீஷியஸ் கேம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ஒரு எப்படி அது அன்லிமிட்டடாக வரும்? ஐயோ, லேட்டாக அந்த கண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி கையிலே வச்சுருக்கணுங்க இதெல்லாம். அது கரெக்டாக அந்த ஏரோப்ளேன் வரும்போது நம்ம வந்துட்டு அதை இது பண்ணோன்னா இதாக இருக்கும். ஓகே, சீடை ப்ளேஸ் பண்ணியாச்சு. வாட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் இந்த சீடோடைய என்ன இதுன்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், வாட்டர் லெவலையும் ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் வாட்டர் லெவல் கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நம்ம வந்துட்டு லெவல் 12 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சின்ன சின்னதாக கொஞ்சம் அன்லாக் ஆகிருக்கோம். ஓகே, ஷார்க் அட்டாக் பண்ண வரோம். ஓகேங்களா? அவனை நம்ம இன்றைக்கி சும்மா வர்றதா இல்லைங்க. ஹோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வாடு மாதிரி இருக்கிறத ஹோல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக குத்துவான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளால் அந்த இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ரோப் மேக் பண்ணிக்கலாம். முதல்ல இதை மேக் பண்ணிப்போம். அம்பர்லா இல்லை, அது மேக் பண்ணுறதுக்கு அம்பர்லா மட்டும்தான் வேணும். அந்த மெர்ச்சன்ட் வந்தான்னா கண்டிப்பாக அந்த அம்பர்லா இந்த டைம் எடுத்துகிட்டு வருவான். அதை வச்சு நம்ம கண்டிப்பாக அதை மேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த கயாக்கு மட்டும் கிடச்சா போதுங்க. அந்த கயாக்கு மேக் பண்ணுறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் அந்த கயாக்கையும் இல்லை ஆங்கர்னு ஒன்று இருக்குது. ஆங்கர்னால் நீங்கள் நினைக்கிற ஆங்கரில், டிவி ஷோ ஆங்கரில். ஆங்கர்னால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஷிப்லலாம் ஒரு கொக்கி மாதிரி ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த ஷிப்பு நவராதில்ல, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஆங்கர் இருக்குது கைஸ். அதில் கல் நிறைய இருக்கும். அதில் அதை வந்து போட்டோன்னா போட் நவராது. இதுதான் இந்த ஆங்கரோடைய இது. அதையும் அந்த போட்டையும் ஒரு பக்கமாக கட்டிக்கிட்டோன்னா நம்மளோட இன்னொரு சைடு அந்த போட்டை பெருசு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தாண்ட உதாரணத்துக்கு இந்த வாட்டர் டேங்கெல்லாம் நான் கட்டியிருக்கேன்ல, இந்தாண்ட நான் வந்துட்டு அந்த ஆங்கரும் கயாக்கும் இந்தாண்ட வச்சுட்டேன்னா ரைட் சைடு இந்த பக்கம் நான் வந்துட்டு போட்டை என்னால் பெருசு பண்ண முடியும். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி கட்டிட்டோன்னு வைங்களேன், அந்தாண்ட ஆங்கர் இந்தாண்ட கயாக்குன்ட்டு அது நவுத்த முடியாது. இல்லைன்னா உடச்சி எடுக்கணும். உடச்சா இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் பிளாங்கை வந்து 4 ரோப் வச்சு செய்கிறேன்னா நான் அந்த பிளாங்கை உடச்சா 1 ரோப் தான் தருவானுங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம கையாக்கையும் நவுத்த முடியாது, ஆங்கரையும் நவுத்த முடியாது. அதனால் நம்ம ஒரு பக்கமாக கட்டிக்கிட்டால் நம்மளுக்கு பெட்ரு. 3 பக்கமும் நம்மளால் பெருசு பண்ணிக்க முடியும் நம்மளுடைய ராஃப்டை. ஓகேங்களா? இந்த கேமோடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆன் கிராஃப்ட்டுன்னு இருக்கும். ராஃப்ட் இல்லைங்க, கிராஃப்ட், CRAFT. ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலான்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ்,
நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே இப்போ வந்துட்டு ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஓகே நம்ம லூட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எவ்வளோ லூட் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு போட்டை வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு ஏதாச்சும் சின்னதாக நாய்ஸ் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. என்னால் வந்துட்டு வேறு இடத்துல ரெக்கார்டிங் பண்ண முடியல. இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நீட்டாக சத்தமே இல்லாத இடமா பார்த்து ரெக்கார்டிங் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சின்ன சின்ன நாய்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் வீட்டில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குன்னு தனியாலாம் ரூம் இல்லை கைஸ். ஓகேங்களா? நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகே இங்கே பாருங்கள், இங்கே பாரு போட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இன்னும் 2 தான், அவ்வளோதான். சீக்கிரமாக இந்த இடத்த வந்து நான் ஃபுல்லாக ரவுண்டாக கட்டிடுவேன். ஓகே, சின்ன சின்ன நாய்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் வீட்டில் தான் உட்காந்து ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஃபோன் மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸு. ஓகேங்களா? இந்த மாடல் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்கும். நல்ல ஃபோன் தான், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுற ஃபோனுடைய கலர் வந்து ப்ளூன்னு நினைக்கிறேன். ப்ளூவா நேவி ப்ளூவா என்னமோ ஒரு ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் கைஸ், அந்த மாதிரி கலரு. இந்த ஃபோன் வந்துட்டு இப்போதைக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் இது வாங்கும்போது அது நியூ மாடலாக இருந்த ஃபோனு. நான் வாங்கும்போது இதோடைய ரேட்டு 14,000 இல்லை கரெக்டாக 15,000. நான் இது வாங்கும்போது 15,000, ₹1 தான் கம்மி. 14,999. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுடைய போட்டை வந்துட்டு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பொட்டேட்டோ கிடச்சிருக்கு. ஓகே, மெர்ச்சன்ட் வராங்க, சூப்பரு. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாங்க கைஸ். அப்போ நம்மளால் இது வாங்க முடியும். அம்பர்லா அவன் வரட்டும். சூப்பரே. அவன்கிட்ட அம்பர்லா வாங்கி நம்ம இதை கட்டிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? எங்கே வந்து அந்த மெர்ச்சன்ட் வரானே தெரில. ஐயோ, ஷார்க்கு தண்ணிக்குள்ளே விழுந்துடாதீங்க கைஸ், அது கொஞ்சம் டேஞ்சரு. அவன் அங்கே வரான், கொஞ்சம் கிட்டாக்க வந்தால் தான். போன டைம் இதே தாண்டா சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன டைம் சேவ் பண்ணி வச்சுட்டு போனேன். இந்த டைமெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதா இல்லை. ஏன்னா போன டைம் சேவ் பண்ணி வச்சுட்டு மெர்ச்சன்ட் நிறுத்தி வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். என்ன ஆச்சுன்னா, டே ஆகி நைட் ஆகி அவன் மெர்ச்சன்ட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறேன் கைஸ். என்னென்னா வந்துட்டு மெர்ச்சன்ட்டை ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்க போகிறேன். நான் இந்த பொருளை வாங்க போகிறதில்ல, சும்மா வச்சு நிறுத்தி வைக்க போகிறேன். இந்த மெர்ச்சன்ட் வந்து அப்படியே வரும்போது அந்த இது நேராக பார்த்து இது இந்த டாட் மாதிரி இதில் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் டாட் இருக்கும். அதை கரெக்டாக அந்த இதுக்கு மேலே வச்சு இதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும். ஹேண்டு சிம்பிள் காட்டுச்சுல்ல, அந்த ஹேண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணால் மெர்ச்சன்ட் நம்மளை நோக்கி வந்துடுவான். ஓகே,
இந்த டைம் இது ஸ்க்ராப்ஸு தான் ரேட் அதிகம். போயிட்டு அந்த ஸ்க்ராப்ஸை வந்துட்டு விற்றுடலாம் கைஸ். ரேகை வந்துட்டு அடுத்த டைம் வந்து அது அதிகமாக விற்பானுங்க. அந்த டைமை பார்த்து நம்ம ரேகையும் விற்றுடணும். கிராமஃபோனு, அது ஆங்கர் மெட்டலு. ஓகே, ஸ்க்ராப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிக்கலாம் கைஸ். நம்ம ஸ்க்ராப்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு இது வாங்கிக்கலாம். 31 ஸ்க்ராப்ஸ் இருக்குது, 34 ஸ்க்ராப்ஸ் இருக்குது. விற்றுடலாமா? ஸ்க்ராப்ஸ் அதுக்கப்புறம் தேவைப்படும் கைஸ். ஸ்க்ராப்ஸ் எல்லாம் காலி. ஓகே, தண்ணி குடிச்சிக்கலாம் கைஸ். தண்ணி சுத்தமாக இல்லை. ஓகே, ஃபுட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. தண்ணி தான் வேணும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, சில நாய்ஸஸ் அப்படி இப்படி டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஓகே, மன்னிச்சுக்கோங்க. அதனால் அடுத்த டைம் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த சவுண்டை வந்துட்டு எப்படியாச்சும் சவுண்டை வந்து கரெக்டாக இருக்க வைக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ரெக்கார்டுங்க, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு பிளாங்க் வேறு வைக்கணும். 29 பிளாங்க் இருக்குது. இருக்கிறது போதும்னு நினைக்கிறேன். அவனை அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாம் கைஸ் கொஞ்சம் நேரம். தேவைப்படுவான் பொறுமையாக. அவனை அப்புறம் நிறுத்தி வச்சுக்கலாம். அவன் அப்புறமா கிளம்பட்டும். எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ எதுலன்னு வைக்கிறது? இங்கே தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம். அவன் இங்கே மெர்ச்சன்ட்டு எங்க போகலங்க, நிற்கிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சி காலையிலே ஆயிடுச்சு, இன்னும் போகல. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். ஓகே, ஸ்க்ராப்ஸு ஒரு 36 ஸ்க்ராப்ஸ் கிட்டே இருக்குது. 36 அதுக்கு மேலேயே இருக்குது. ஐயோ உடச்சிருங்க போலங்க. நல்ல வேலைங்க. அப்பா, இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பிளாங்கே வேஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு அதை பில்டு பண்ண முடியுதா பார்த்துக்கலாம். ப்ளூ பிரிண்ட்ஸுக்கு போனோம். ஐலாண்டு ஸ்கேனர் ரெடி ஆகுது கைஸ். என்னது ஒர்க் ஆக மாட்டேங்குது? சப்ளை ஒர்க்கு, பவர் ஒர்க்கு வேணுமா? சப்ளை பவர். ஓ, பேட்ரி இல்லையா? ஓகே. ஒரு டைமே அந்த பேட்ரி வாங்கி போகணுன்னு நினைக்கிறேன். எங்க வேலை செய்யுதுங்க? அது பொறுமையாக ஸ்கேன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா ஒரு டைமும் புது பேட்டரியாக வாங்கி போடணுமா இதுக்கு? ஐயோ, அப்போ நிறைய காசு தேவைப்படுங்க. அதாவது இதில் காசுன்னா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷெல்ஸு, அதாவது சிப்பி, அதுதான் வந்துட்டு இதோடைய காசு. ஓகேங்களா? அந்த காசை வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணுறோம். பாருங்கள், இதில் சிப்பி காட்டுதா? அதுதான் நம்மளுடைய காசு. மேலே காட்டும். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? சரி, வந்துட்டு விற்றுடலாம். ஓகே, ஸ்கிராப்ஸை வச்சு 800 ருபீஸ் கிடச்சிருக்கு.
ஃப்ளையரா? சரி, போயிட்டு வரட்டும். ஆல்ரெடி ஃப்ளையர் ஒன்று வாங்கிட்டேன். ஓகே, அதை வந்து நம்ம கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஓகே, எதுவுமே கிடைக்கல. என்னங்க பண்ணுறது? என்னதுங்க இது? ஐயா, ஓகே ஓகே, சரி வரட்டும் பொறுமையாக. அதுவே பக்கத்தில் வருது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க பாருங்களேன். நான் எதுவுமே பிடிச்சி இழுக்கவும் தேவையில்ல அதிகமாக. அதுவாகவே கரெக்டாக பக்கத்தில் வந்தது நம்ம போட்டுக்கு. ஓகே, எனக்கு வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ராஃப்டை பெருசு பண்ணணும். அப்போ எப்படி பெருசு பண்ணலான்னு சொல்லுங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ரெக்டாங்கிள்னா, இப்போ இந்த லூட்டெல்லாம் ஒரு சைடாக வருதுல்ல, அந்த சைடை வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிட்டு இதில் ஒன்று இருக்குது, லூட் கலெக்டர்னு ஒன்று இருக்குது. அந்த லூட் கலெக்டர் வச்சு நம்ம எதுவுமே இழுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவாகவே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிடும். அதை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு கேபேஜ் கிடச்சிருச்சு. அங்கே பாருங்கள், ஈட் பண்ணுறேன்னா இப்படி ஈட் கொடுத்துட்டு பண்ணும்போது பாருங்கள், 15% வாட்டரும் 15% ஃபுட்டும் ரெண்டுமே இப்போ சேஷமாக இருக்குது. ஒரு டைம் ஃபுட்டு அதிகமாக இருக்கும், வாட்டர் லெவல் கம்மியாயிரும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே ஏறிட்டே வருங்க. ஓகே, வாட்ரு வச்சுட்டு குடிச்சிடலாம் வச்சுட்டு இந்த கப்பை வச்சிடலாம். ஒரு கப்பு மேக் பண்ணுறதுக்கு ஸ்க்ராப் இருந்தாலே போதும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது கைஸ். இந்த கேம் வந்து கொஞ்சம் ஈஸியான கேம் தான். அதை பிடிச்சி இழுக்கிறோம் கைஸ். அந்த லூட் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஓகே, இப்போ அந்த தண்ணி எடுத்து அந்தில் ஊற்றிக்கலாம். ஓகே, எல்லாம் வந்துட்டு தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே, கலெக்டாரு. பரவாயில்ல கைஸ், நிறைய வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 26 ரோப்ஸா? பரவாயில்லங்க. சீவீடு ஒன்று இந்தாண்ட வந்துச்சு. ஓகே, நம்மளுடைய ராஃப்டி இவ்வளோ பெருசு இருக்குது கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து இதை விட கொஞ்சம் ராஃப்ட்டு பெருசு பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் ராஃப்ட்டு பெருசு பண்ணுறதுனா இதை விட்டுட்டு இந்த இப்போ இருக்கிறோம்ல இந்த சைஸுக்கு வந்து நான் வீடு கட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த சைஸுக்கு வந்து நான் வீடு கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் வந்து எல்லாத்து பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ராஃப்ட் சைஸுக்கு நான் வீடு கட்ட போகிறேன். அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வந்து அங்கே சந்திக்கிறேன். எல்லோரும் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வரேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.